கல்வி பாதியிலே தடைபடுறது, கல்வி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆரம்ப காலத்துலேருந்து பிற்காலத்தில் கல்வி அடைகிறது. சந்திரன் என்பது மனக்குழப்பம், சதா சிந்தனைகள் இருக்கிறது, அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் தலையிட்டு பிரச்சனையை வாங்கிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து குரு அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளேயே இவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பற்றிய ஒன்று குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை, இல்லைனா குழந்தை பிறந்தால் குழந்தை பற்றிய பயம், குழந்தை கொஞ்சம் டெவலப் ஆகி வச்சுன்னா குழந்தையுடைய வாழ்க்கையை பற்றி கவலை, தொடர்ந்து இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மன அழுத்தங்களுக்கு உள்ளாகக்கூடிய பெயர்கள் இது. இவங்களுக்கு பொதுவாக கர்ப்பப்பை, சளி தொந்தரவு, கண்ணு தொந்தரவு எப்பயுமே இருக்கும். அப்போ இதோடு சேர்ந்து வேறு பேர் சேர்ந்தா இப்போ பத்ம பிரியான்னு வைங்க. பத்மம் அப்படிங்கிறது தாமரை. அப்போ செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் தான் தாமரை. அப்போ செவ்வாய், சுக்கரன், குரு, புதன், சந்திரன் இந்த 5 கிரகம் பவர்ஃபுல்லானதான் பத்ம பிரியான்னு பேரும். இவங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது இல்லை, ஃபேமிலி லைஃப். அப்படி ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப நெருங்கினவங்களோட கல்யாணம் பண்ணாலோ, ரொம்ப லவ் மேரேஜ் பண்ணால் கொஞ்சம் சரியாக இருக்குது. அதர்வைஸ் இவங்களுக்கு இது மாதிரி இருக்குது. ரெட்டை குழந்தை பிறக்கிறது, இதுவும் குழந்தை பிறக்கிறது ஏதாச்சும் ஒரு. அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க ரெட்டை குழந்தை பிறக்கிறது வரணும்னு நினைக்கிறாங்க. ரெட்டை குழந்தை பிறக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தமாக அல்லது குழந்தை பிறந்து அவங்களுக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்குது தொடர்ந்து, அது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறது. அதுக்கப்புறம் இதே மாதிரி வேறு என்ன பிரியா, விஷ்ணு பிரியான்னு இருக்குது. விஷ்ணு பிரியாங்கிறது புதன். அப்போ திருப்பியும் புதனே வருது. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து புதன் சம்மந்தமான குடும்பத்தில் பெண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள், காதல் சம்மந்தமான பிரச்சனைகளை பார்க்குறோம். ஹரிப்பிரியான்றதும், ஹரிப்பிரியாவுமே வந்து இந்த ஹரிங்கிறதுமே புதன் தான். அப்போ இவங்க வந்து பேங்கிங், மெடிசன் இதுக்குள்ளே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பொதுவாக காதல் விஷயமாகவே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.